ஹாய்ங்க வணக்கம். அங்கே பாருங்கள், நம்ம பப்பாளி கண்டு குட்டியிலே நம்ம வந்து பழக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக செஞ்சுருக்க மெத்தட் பாருங்கள். இன்னுக்குள்ள இலைகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, இந்த இலைகள்லாம் நம்ம வந்து பறித்து விட்டுட்டோம்னாக்கும் இங்கேருந்து சின்ன சின்ன இந்த கிளை மாதிரி வருது பாருங்கள். இதுலேருந்து நமக்கு வந்து பூக்கள் பூத்து வந்து காய் காய்க்கும். நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு தடவை இதை கீழே இந்த இடத்துல வந்து கட் பண்ணி விட்ருக்கேன். திரும்ப இதிலேருந்து தளைஞ்சு வந்தது உயரமாக வரமோ இந்த இலைகள் இருக்குது பார்த்திங்களா, நம்ம அப்பப்போ வந்து கழிச்சு விட்டுட்டோம்னா இதுலேருந்து இப்போ கிளை வருது பாருங்கள். இப்போ வந்து இதுலேருந்து நமக்கு பூக்கள் பூக்கும். உயரமாக வராமல் நம்ம குட்டையாகவே வச்சு இதுலேருந்து நம்ம வந்து பழம் பறிக்க முடியும் பாருங்கள். இப்போ வந்து இந்த டப்பா எதுக்கு வச்சுருக்கேன்னா, இது ஓட்டை இருக்குது இந்த டப்பாவில். நம்ம வந்து தண்ணி நேராக ஊற்றும் போது மண்ணெல்லாம் தெரிச்சு, மண் ஃபுல்லாக போட்டிருக்கேன் பார்த்திங்களா, தெரிச்சு வந்து கீழே விழுகும். அப்படி விழுகாமல் இருக்கிறதுக்காண்டி இதில் நம்ம எந்த தண்ணினாலும் ஊற்றினோம்னா இது அப்படியே வேருக்கு இறங்கிடும் பாருங்கள். இதோட வந்து சத்துக்களும் வெளியில் போகாது. அதுக்காக வந்து வச்சுருக்கேன் இந்த மெத்தடில். எல்லாத்துலேயுமே வச்சுருக்கேன். இல்லை பாருங்கள், சப்போட்டாலையும் கூட வச்சுருக்கேன் பாருங்கள். சப்போட்டா கண்டு எவ்வளோ குட்டியாக இருந்துச்சு காமிச்சேன் பார்த்தீங்களா, இப்போ இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. இது விதை மூலம் வந்து சப்போட்டா தான். இதில் வந்து காய்க்க வைக்கலாம் அப்படின்னு நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பிஞ்சு பூவெலாம் விட்டுச்சுன்னா நான் வீடியோ போடுறேங்க. குட்டியாக தான் இருந்துச்சு. இந்த மெத்தடில் வச்சதுலேருந்து மரம் பெருசாக தெரியுது பாருங்கள். பூ கோட்டி வீடியோ போடுறேன், அதுலேயும் பப்பாளிலையும். பாய்ங்க.